புளியும் போட்டு விட்டு பேரா மீன் உப்பு புளி போட்டு வச்சுக்கிடாக்கு பேரா மீன் ஒரு மீன் தான் வேண்டினது அது பேரா மீன் 550 ரூபா மலிவா கிடாக்கு இந்த விசேஷம் தோட்டத்துல எங்களோட தோட்டத்திலே ஆஞ்சது இது கடவுள் தந்த பரிசு நல்ல நல்ல காரம் சொத்துக்காரர் நான் பாலே நடுக்கலன்னா கொஞ்சம் சின்னனா கிடக்கல எல்லாம் முடிஞ்சு போடும் நம்ம மாட்டிகள் உண்மையா நல்ல கஷ்டப்பட்ட இடம் தாயும் கொஞ்சம் என்ன போல படிப்பு காணாது பிள்ளைகள் சொல்லும் கேட்க மாட்டுதுகள் அப்போ 4-5 புள்ளிகள் எல்லாம் சின்ன சின்ன நக்குனி முக்குனி இதுகளை படிப்பிக்க வேணும்ண்டு மிதுசா என்ன செய்தாண்டா பின்னுக்கு ஒரு கொட்டில் கிடந்தது அந்த கொட்டில துப்புரவாக்கி போட்டு அந்த 4-5 புள்ளிகளை மட்டும்தான் ஒழிச்சு வச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் அம்மா. நான் சமையலை பார்ப்போம் என்ன அதுதான் இப்போ நான் சமையலை எல்லாத்தையும் செய்கிறது எப்படி சொல்லி காட்ட போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் நிறைய இருக்கு, அதையும் பாருங்க. நிறைய இருக்கு. இன்றைக்கு நான் நோமலாக தான் செய்கிறேன். என்னென்னு சொன்னால் நேரம் போட்டது தம்பிக்கு கிளினிக்கண்டு ரித்திக்கு கிளினிக்கண்டு கொண்டு போனது. அப்போ கொண்டு போய் தான் அங்கத்தி அளவில் நேரம் போய் இப்போ வந்து சமையலுக்கு எல்லாம் ஆயத்தமாகி மீன் எல்லாம் வேண்டி கொண்டு வந்தது. கொஞ்சம் இந்த பறக்கிற மாதிரியான சூழ்நிலையில இருந்தபடியா வட்டி போட்டோம். பக்கத்து எல்லாத்தையும் வட்டி எல்லாத்தையும் கூட்டி வச்சிருக்கிறோம். உப்பையும் புளியும் போட்டு விட்டு பேரா மீன் உப்பு புளி போட்டு வச்சுக்கிடாக்கு. பேரா மீன் ஒரு மீன் தான் வேண்டினது. பேரா மீன் 550 ரூபா மலிவா கிடாக்கு. மலிவோ என்ன 550 ரூபாய்க்கு இவ்வளோ மீன்? இன்றைக்கு 1400 கிலோ 1400. இது அரை கிலோக்கு குறைவு எங்களுக்கு ஆணும் தானே. மலிவு தானே புள்ள பேரா மீன் அப்படி பாக்க மலிவு. சரி, இதை உப்பு போட்டு புளி போட்டு வச்சுக்கிடாக்கு. இஞ்சாலே அவியலுக்கு சின்ன ஆக்களுக்கு அவளுக்கு சின்ன மீன் தான் கொடுக்கணும். நல்ல நல்ல காரம் சொத்துக்காரர். நான் பாலே நடுக்கலன்னா கொஞ்சம் சின்னனா கிடக்கல எல்லாம் முடிஞ்சு போடும். அப்போ இப்போ இதை சொதிய கொதிக்க வச்சுட்டு போடலாம். அடுத்தது எங்களுக்கு கூட்டி தான் வைக்கிறோம். என்ன சொல்லுங்க. உப்பு புளி எல்லாம் உடையாதோ? இல்ல உடையாது, அப்படியே தான் முழுசா வரும். நான் கொதிக்க வச்சுட்டு தான் போடுறேன். அப்போ இதுக்குள்ள இனிமே நாங்கள் கப்பிப்பாலையும் போட்டு உப்பை புளியை போட்டு புளியையும் போட்டு அவிய வைக்கிறது. வெங்காயம் மிளகாயும் போட்டு சின்னாக்களுக்கு ஒரு மிளகாய் போட்டா காணுந்தானே. அப்போ அப்படி இது செய்யறது. மற்றது உள்ளி போடணும். கட்டாயம் முடிச்சு வச்சுக்கிடாது. இதுதான் முழுசா கொண்டு வந்த உடக்க தொடர் பண்ணியா சொல்லி வைக்க போறோம். இது உடம்பான ஆக்களுக்கு நல்லது, உடம்பு குறைஞ்ச ஆக்களுக்கு நல்லது. எல்லாருக்கும் இது நல்ல சாமான். இதை சொதி வைக்கலாம், வறக்கலாம். எதுவும் சொன்னா அது பிரச்சனை இல்லை. மற்ற இந்த வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை கொட்டி வச்சிருக்கிறோம். இதையும் சொல்லுங்க விசேஷம். இந்த விசேஷம் தோட்டத்துல எங்களோட தோட்டத்திலே ஆஞ்சது. இது கடவுள் தந்த பரிசு. இந்த முறை இல்ல, இந்த முறை நான் வச்சு உலகிறேன். நான் இந்த முறையில நான் வைக்கணும். பசலைகள் போட இல்லை. பசலைகள் இல்ல. பசலை என்ன தெரியுமோ, நாங்கள் இந்த மேரிமலையான் இப்ப ஒரு மழை ஒன்று பெய்தது இல்லை, அதுக்குள்ள நீங்கள் அதுக்கு பக்கத்துல குப்பை வட்டி தாட்டு நல்லதா வந்து எல்லாட்டிலும் எனக்கு இத்தறதுக்கு எல்லாம் வேப்ப வெளியே எல்லாம் ஊற வச்சு எல்லாம் தளிக்கிறோம். தளிக்கையில போகடி போக்கா விட்டாச்சு. மற்ற வேலை மரத்த வேலையோட இதோட இது இப்பதான் ஊற போட்டுருக்கோம். ஆனா புகையும் போட்டு நாங்கள் அந்த புகையும் பார்த்தா நாங்கள் நோமலா செய்த வேலைகள் மற்ற செயல்பாட்டுக்காண்டு செய்தது. இப்ப ஆடுகளுக்கு பூவா போடுறது அப்படி அந்த இடத்துல இந்த மிளகாய் நிறைய காய்ச்சல் நான் உங்களுக்கு காட்டுவேன், அதையும் காட்டுவேன். இது இப்போ காஞ்சி விடுங்க. அன்றைக்கு வாய்க்கு எல்லாம் காட்டினேன். நான் சோறு வெள்ளனக்க சமைச்சு போடுறது. சோறு அது பழைய வழியா வெள்ளனை சமைச்சு போடுறது. குத்தரிசி அப்போ குத்தரிசி காய்ச்சி வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள புளி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ என்னண்டா அவசரமா சமைக்க போறேன். 12 மணி ஆச்சு. 12 அதான் 12 மணி. முசுப்பாத்தி என்னண்டா ரித்திக்கு நர்சரியில நர்ஸ் டாக்டர் மாதிரி வந்து பாக்குறதா. அப்ப ரித்திக்கு அங்க டாக்டரை கண்டால் பயந்து காய்ச்சல் வந்துட்டு ஒரு தடவை காய்ச்சல் வந்துட்டுது. அப்ப அந்த பயத்துல நான் பார்த்தேன், டாக்டர் பார்த்துட்டு போறதுதானே, எங்கிட்ட நர்ஸ் பாக்குறாதானே, அப்ப பார்க்க தேவையில்லையான்னு நெச்சு விடாம விட்டேன். இன்றைக்கு இப்ப இந்த எம்எச்ஓஸுக்கு கொண்டு போனது, அதோட பூச்சி மருந்தும் கொடுத்துட்டோம். அந்த பயமும் இருக்கும். அப்ப நீங்கள் பள்ளிக்கூடத்துல டாக்டர் வராண்டா புள்ளியில போடுங்க, நீங்களும் சேர்ந்து நில்லுங்க. பயப்படுறாண்டா அது சுகம். சரியிலேயே முடிஞ்சிடும். இப்ப எல்லாமே ஆட்டோச்சில போக ஆட்டோ மேல ஒரு ஆட்டோன்ற மாதிரி இப்படி போய் புத்திய பயன்படுத்தி கூட. நான் உண்மையாவது ஒரு தடவை தெரியுமே காய்ச்சல் வந்து இடையில டீச்சர் கோல் பண்ண நான் ஓடி போய் கூட்டி கொண்டு வந்து 3 நாள் பிடிச்சது. பயந்த காய்ச்சல் பிரச்சனை இல்லை. ஒன்றும் இல்லை. அது அவங்க நிறைய பிள்ளைன்ற உடற்தணிவு சுட்டியல் பார்த்து பல்லுகள் சுத்தத்தை பார்த்து விடுவாங்க. சரி, அப்ப சரி, அதுவும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது. அப்ப நாங்களே சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டோம்.
அங்க கொண்டுட்டாமன்னு சொன்னது ராவ எல்லாரும் கூடி கூடி ஒரே கதை கொண்டு சொன்னா வேன் கொண்டு சொன்னா தெரியும் நடக்கிறது கண்டது உங்களுக்கு எங்கண்ட காலத்துல அப்படி இல்லையே நான் இவரை முந்தி வேற ஒரு விஷயமா கிளினிக்கு கொண்டு போனானு அதுல தொடர்ந்துடுவோம் பயந்த வழியா என் பெருமானுக்கு நன்றி சொல்லணும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வந்தாச்சு அதே பெரிய விஷயம் நாங்கள் இப்ப சமைப்போம் அவை இந்த சொதியத்தான் முதல் வச்சு அவைக்கு சாப்பாடு 12 மணி ஆச்சு இந்த கொஞ்சம் அமைதியா இருக்கிறேன் நான் இப்ப சொதிய அடுப்புல வைக்க வைக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்களை போடுவோம் என்ன உப்பு புளி பாலை விட்ட அளவாகும் அதில் உப்பு புளியில் அவிச்சு போட்டு அவிக்க போறியோ ரெண்டு பச்சை மிளகா கூட காணும் முழுசா போடுறோம் முழுசா தான் போடணும் உரைக்காம முழுசா போட்டு கூட கடு தெரிஞ்சு விட என்ன நாங்கள் சாப்பிடுவோம் கொஞ்சம் வெங்காயம் போடலாமா காணுமா இன்னும் கொஞ்சம் போடுங்க சரி காணுமே காணும் இனி அப்போ புளியேன் விட்டு புளியை நான் புளிஞ்சு வச்சிருக்கிறீங்க நேற்று தயிர் ரெண்டு காட்டினா இன்றைக்கு புளி ரெண்டு காட்டுறேன்னு பாருங்க புளி கணக்க சாப்பிட மாட்டேன் காணும் அப்படியே விட்டு அவிய வைக்க உப்பையும் போட்டு சொட்டு கொதி வேற அந்த கேட்க பாலை விட சரி அப்படித்தான் சரியா நல்லா பொடிகளுக்கு உப்பு புளியோ குறைஞ்சி கொடுக்க அப்போ அதுதான் பிரச்சனை வாசியம் நான் சொல்கிறேன் நீங்கள் காய்ச்சி கூடா குறைஞ்சிருந்தா புளிய கூட விட்டுறாது புளி உப்பு குறைக்க வேணும் குறைக்கும் அப்போ எல்லாம் இது பற்றியெல்லாம் கதைக்கிறேன் நான் இப்போ கொஞ்சம் குடிச்சு பார்த்து போடுவோம் சரி நிப்பாடி போட்டு அடுத்தடுப்புல கடை சரி ஆக்களுக்கு நான் நாங்கால பாதுகாப்பு கொடுக்கணும் நம்முடைய தாத்தா அங்கே சைக்கிள் வேலை செய்ய போட்டேன் தனியாக நிற்கிறோம் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு வீட்டில தான் தனியாக நிற்கிறோம் அப்போ பயந்தானே மண்ணுகளை இழைச்சி மரங்களுக்காக குழாவியெல்லாம் குத்தி குத்தியெல்லாம் செய்யுமில்ல அப்போ நிப்பாட்டில நான் இதில் போகிறேன் இப்போ நான் சொதி வச்சு சாப்பாடு பிள்ளைகளை கொடுத்தாச்சு அப்போ என்ன பாவக்காய் தான் நான் இப்போ அவிச்சு கொண்டு இருக்கிறேன் மீன் குழம்பும் வச்சுட்டேன் பாவக்காய் இப்போ அவிஞ்சு கொண்டு கிடாக்கு இங்கே எல்லாம் போட்டுட்டீங்க நான் போட்டு புளி உப்பு எல்லாம் போட்டு அவிஞ்ச வச்சிருக்கிறேன் நல்ல பழுத்த பாவக்காய் கலரோட கோசி கொண்டாக்குது இது கொண்டாலும் மூட வேணும் இருந்துட்டீங்க களைச்சி இருந்துட்டீங்க சத்தியமாயும் சொல்லுவாங்க இருக்கா களைச்சி தான் போனேன் ஏனண்டா இன்றைக்கு போன வழியா வேலை நீ காரா போட்டாயோ அதுலேருந்து எல்லாம் செய்து சோறு காய்ச்சி பெருவிக்கு கூட்டி இஞ்சா கூட்டி அங்கே கூட்டி அப்படி கூட்டுற வேலை அந்த கூட்டுற வேலைன்னா விருப்பம் இல்லை அப்போ எல்லாம் செய்து முடிச்சு கொண்டு வந்து இப்போ அவசரம் சமைச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் நீ அப்பாவுக்கு தான் கொடுக்கணும் அப்பா நேரஞ்சு தான் சாப்பிடும் அப்பா வந்து கிளினி கேட்டு வேற பத்தரை அப்பாவுக்கு எக்ஸ்ரே இந்த ரத்தமும் சொல்லிச்சு ஏன் அந்த இது எடுக்கிறது மூட்டுளவு உங்க கத்தி எடுத்து காட்டி போட்டு போறோம் கதவை அடிக்க போ திருப்பியும் அதை நம்ம வச்சு விட்டு அடிக்காது கதவுக்கு வச்சது கத்தி அதை வச்சு விடுங்க அடிக்காது அடிச்சு பழகாது கதவு போல ரெண்டுக்கு சரியான அந்த குழந்தைகள் வளர்க்குறது சரியான கவனம் எடுக்க வேணும் உண்மையாக பிள்ளைகளை பார்க்கறது கொள்றது எல்லாம் பெரிய வேலை அதை நாங்கள் எங்கள்கிட்ட பிள்ளைகளை நாங்கள் போனி பாதுகாக்கணும் நான் நடுகத்து வாங்கி சொல்லி கொண்டு வரேன் அதுதான் எனக்கு பயம் இல்லை வறுப்பு வேலை போய் ஆக்களுக்கு எனக்கு ஒரு 10 வயது பிள்ளை ஒன்று செத்து போச்சு செத்து கத்தியை வாங்கி வச்சுட்டு வரேன் 10 வயது பிள்ளை ஒன்று திடீரெண்டு செத்து போச்சு ஏனென்று கேட்டியான்னு சொன்னா மிச்சத்தை வாசல்றான் மன உளைச்சலாம் பிள்ளை மன உளைச்சல் ஏன் மன உளைச்சல் சொல்லுங்க நீ உங்களை இறுதி போட்டு பின்னுக்கு நான் கதைச்சு ஒரு படிவு இல்லாம நான் கேட்கிறேன் மன உளைச்சல்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு சுமை என்ன ஒத்துக்கொள்றியோ படிப்பு சுமை தான் படிப்பு சுமை ஒரு பக்கம் ஓய்வில்லாத படிப்பு ஓய்வு நெத்திரின்றது அதற்கு குறைவாக தான் இருக்கும் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை நல்லா படிக்குதுன்னு வைப்போம் படிச்ச உடனே அதை காட்டி இந்த பிள்ளை கதைக்கிறது என்ன சொல்லுவாங்க ஒரு பொங்கண்ட ஆயிலுக்கு இஞ்சி அப்படி சின்ன பிள்ளை இல்லைன்னா நான் செய்யறது கதைக்கவும் இல்லை ஒரு ஏரியாவுக்கு ஒரு சின்ன பிள்ளை நடக்க இருக்கிறது இப்போ 4 பிள்ளை அந்த வீட்டில் இந்த வீட்டில் 3 பிள்ளை இருக்குதுன்னு சொன்னால் அவ என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பிள்ளை சில இடத்துல படிக்கக்கூடிய பிள்ளையா இருக்கலாம் ஏன்னா அந்த பிள்ளை படித்து பிள்ளை பாஸ் பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளைய காட்டி இந்த பிள்ளைக்கு இந்த படிக்காத பிள்ளை படிப்புக்கெல்லாம் குறைஞ்ச பிள்ளைக்கு அடி பேச்சு 2 டிவிஷனுக்கு விடுவினா 2 டிவிஷனுக்கு கூட்டு காணாது அவன் 4 டிவிஷனுக்கு போய் தான் முன்னோர் நான் நினைச்சு கொண்டு 4 டிவிஷனுக்கு கூட விடுவினான் என்ன நடக்கும் 4 கூட்டா நடக்கும் சுமை அதில் மன அழுத்தத்துக்குள்ள போய் அட்டாக்கு பிள்ளைக்கு நித்திரை இல்லை எல்லாம் தான் காரணம் அப்போ காட்டடைக்காம காட்டடைக்கணும் அட்டாக்குன்னு சொல்கிறோம் அப்போ உடனே செத்து போச்சு என்னத்தை கண்டியால் அதைத்தான் நாங்கள் எங்களை போல வயது போன ஆக்கள் சொல்லுதுவாள் 100 பேர் ஒரு வருஷத்தில் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணினோம்னு சொன்னால் 500 பேர் பண்ணாமல் இருக்கிறோம் விதி அது ஒன்றை மட்டும் இணைங்கோ எங்கண்ட முழு ஊக்கத்தை கொடுக்கணும் பிள்ளைக்கு ஆனால் திணிக்க கூடாது எங்களால்
அந்த பிள்ளைக்கு எங்கள்ட சப்போர்ட்டு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எதுவோ அதை செய்யுங்க, நல்லா கதையுங்க. இது பார்த்தா உண்மையா கண் கொள்ளாத காட்சியா இருக்கும். எனக்கு ஒவ்வொரு போய் கிளிக்கணும் போல கிடக்கும். என்னென்று சொல்லி ஏன் இப்படி கோபம் வருதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு டியூஷன் நடக்குது உண்மையா, அங்கே எங்கே ஏன் நடக்குது, அந்த சார் கூப்பிட்றார், அந்த இடத்துல டியூஷன் நடக்குது, அவர் சார் பள்ளிக்கூடத்தில் அவர் கூப்பிட்றார், டேய் பள்ளிக்கூடம் ஜாக்கிரதை, அவருக்கு தெரியும் தானே, டேய் இருக்கா வாங்கூடா இருக்கா 4 பேர் வாங்க, 4 பேரும் நான் அதில் உங்களை கொஞ்சம் முன்னேற்றி விட, அப்படி செய்கிறது தானே. படிப்பு காணாத பிள்ளைகள அப்படி செய்கிறது. எடி அந்த பிள்ளை நாளுக்கு தானே அவர் கூப்பிடுறார், அங்கே அவருக்கு கொண்டு மன உளைச்சல கொட்டி போடுவோம். இல்லை அவர் அந்த நாளுக்கு தான் கூப்பிடுறார், படிப்பு காணாத பிள்ளைகள் குறைஞ்ச பிள்ளையார் உடனே பார்த்தாலும் அந்த பக்கத்தால் இந்த பக்கத்தால் அந்த பக்கத்தால் இந்த பக்கத்தால் எல்லாம் அவருக்கு அழுத்தத்தை கொடுத்து எல்லாரையும் கொண்டு வந்து அதுக்கு சேர்த்து அந்த நாளையும் படிக்காதவள் செய்து கொடுங்க. என்ன நடக்குது? ஏன் இப்படி செய்யுங்க, ஏன் இப்படி செய்யுங்க, தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. அப்படி வரல வட்டிபானம் வேற உணர்ந்து அப்படி செய்யாதீங்க. பிள்ளைகளுக்கு ஒரு டியூஷன் கொமனா இருக்குமல்லோ, எல்லா டியூஷன் இப்போ நீங்கள் படித்தது மாதிரி எங்க நீங்கள் படிக்கிற காலத்துல ஒரு டியூஷன் தானே, அதுல எல்லா பாடப்பாடும் இருக்கும். அப்படி ஒன்றுக்கு கொண்டு விடுங்க. உண்மையா காணும் அப்படி போய் எத்தனையோ பிள்ளைகள் முன்னேறி இருக்குது. எங்கண்ட பரம்பரைக்குள்ளேயே அப்படி ஒரு டியூஷனுக்கு போய் முன்னேறின பிள்ளைகளும் இருக்கு. எங்கண்ட சுற்றாடல் இருக்கணும், எல்லா விதத்திலயும் இருக்குல்லோ அப்படி ஒரு டியூஷனுக்கு போய் முன்னேறின பிள்ளைகள். 2ல இருந்து டியூஷனை கூட காணும்னு நினைக்கிறீங்க. என்னது கொமன் டியூஷன் என்ன தெரியுமோ, சில பிள்ளைகள் பெற்றார்கிட்ட படிக்காதுகள், அப்படி ஒரு பிள்ளைகள் இருக்குல்ல. அது இல்லைன்னு நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். என்னோட அம்மா மாதிரி கொஞ்சம் செல்லத்தை கொடுத்துட்றது, அடிக்கக்கூடாண்டு பார்க்குறது, அப்படி ஒரு சில பிள்ளை பெற்றார்கிட்ட படிக்காது. அப்படியான பிள்ளைகளை பள்ளிக்கூடம் வராமல விட போகிறோமில்லோ, 5 வயது ஒரு 6 மாத கணக்கு இருக்குல்லோ, அந்த இன்னும் ஒரு 6 மாதத்தால் பள்ளிக்கூடம் வேண்டா அப்பேக்குள்ளே கொண்டு போய் பிள்ளைக்கு வாசிப்பு பழக்க கணக்காக இருக்கு. அப்படின்னு செய்யலாம். அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டொண்டுக்கு போனோம்னா நாங்கள் துணிக்க கூடாது. இப்ப நாங்களும் ஆய்வாளர்கள் இந்த சமைக்க வந்துட்டு நாங்களும் ஒரு சின்ன பிள்ளைய வளர்க்குறோம், முறையில வளர்க்குறோம், அழுது நினைக்கிறீர்கள். அப்ப சரி இது எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வெடுக்க போக வேண்டாம். உண்மையா மிக மிக கவனமாக பிள்ளைகளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காம இருக்கட்டா. இது சாமின்னு சொல்ற கருத்துல நான் சொல்ற கருத்து. இந்த வளர்க்குறோம் கிட்டத்தட்ட பாப்ப நான் ஒரு உறுதிமொழி அடிச்சு சொல்ல மாட்டேன். நான் ஆனா டியூஷனுக்கு விடுற இல்லைன்ற ஒரு முடிவோடான் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் பிள்ளைகளை திணிச்சு களைச்சி அது நித்திரை இல்லாமல் ஒரு சாதாரணமாக இப்போ வரைக்கும் 4 வயது 2 நேர நித்திரை கொள்ளணும், கட்டாயம் ஒரு பின்னேரம் கொள்ளணும் நித்திரை, அதே மாதிரி இரவு முழு நேர நித்திரை வேணும். அப்போ அதைத்தான் நான் மெயினாக பார்க்குறேன். படிப்பு வந்து நான் இப்போ நார்மலாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாரும் அப்பா இருக்கிற நேரம் அப்பா சொல்லிக் கொடுக்கும், இல்லாட்டி நாங்கள் எல்லாரும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு 5 வயசும் ஒரு அரைக்கட்டம் முடியவும் எங்கள்கிட்ட வாசிப்பு பழகாட்டி எங்கள்கிட்ட அதுவும் எங்கள்கிட்ட பக்கத்து டீச்சர் இதில் முடாக்கல அடக்க டீச்சர் அதெல்லாம் கொண்ட அப்படி செய்யுங்க. ஏன்னு சொன்னா அந்த பார்க்கங்களும் கவலையாக கிடக்கு. அந்த பிள்ளைகளை போட்டு வதைக்கிறத பார்க்க உண்மையா சரியான கவலையாக கிடக்கு. அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகளை போய் விடுங்க. விளையாடுறதுக்கு பக்கத்து வீட்டு பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டு கிரவுண்ட்ஸுக்கு நீங்கள் போங்க. ஆமா நான் இந்த முதலும் சொன்னான் இருக்கா, ஏன் இந்த பிள்ளைகள் மன உளைச்சலுக்கு ஆளாகுதுகள், ஏன் சாகுதுகள், ஐயோ உங்களை திருத்தி நான் கிடக்கு எங்களால் பெற்றாரு எங்களால் இல்லை. நீங்கள் 3 பிள்ளைகளை வளர்த்துனீங்களா, உங்களோட வளர்ப்பு முறையை சொல்லுங்க. ஓரளவு பார்க்குறாங்களுக்கு விளாங்க முதலே சொல்லியிருக்கிறேன். என்னென்று செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு ஓய்வு தேவை, எங்கள்கிட்ட கதை தேவை, பெற்றார்கிட்ட கதை தேவை, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கதை தேவை. என்னென்ன மாதிரி வளர்க்கணுமன்றதை நாங்கள் கவனித்து பார்க்கணும். இப்போ பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கதை தேவைன்னா அவை என்ன கதைக்கணும், அவை என்ன செயற்பாட்டு செய்யணும். 4 3 இப்படி குடிகள் இப்படி இருக்குமாக இருந்தால் எல்லா பிள்ளைகளையும் ஒன்றா கூடி நேரத்தை கட்டி விளையாடும். எல்லா பிள்ளைகளையும் ஒன்றா கூடி ஒரு தாய் இருக்கணும். இப்போ 4 குடும்பம் வேண்டா 4 தாய் மாதிரி இருப்பினோம் இல்லை, இன்றைக்கு விளையாடைக்கு ஒரு தாய், அப்படி அப்படி மாறி 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 அந்த தாய் மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தான் கண்காணிக்கணும். கொண்டோளுக்கு நாங்கள் கொண்டு போகலாம். இதை செய்யணும். அதுக்காக தயவு செய்து இந்த படிக்க தெரியாத பிள்ளை 4 போதில்லை அந்த இடத்துக்கு, அங்கே எங்கள்கிட்ட படிக்க தெரிஞ்ச பிள்ளைகளையும் கொண்டு போய் இது நான் இது பிள்ளையா நான் சொல்றேன். படிக்க தெரியான்னு சொல்லலாம். சில பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்துல விளங்கி கொள்ள மாட்டேன், விளையாட்டு புத்தியா நின்று ஆக்கள் கூடுதல் இடத்துல வச்சு அதில் செய்யலான்னு தான் அந்த சார் கூப்பிடுறாரு. அவரை நான் சொல்லுவோம் இல்லை, அந்த ஒரு சார் கூப்பிடுறாரு. அந்த 4க்கு தான் ஒழிச்சு கொடுக்குறாரு டியூஷன். கொடுத்தோன்னா ஏதோ ஒரு வழியால் எங்களுக்கு எல்லாருக்கும் காதுக்கு கொழுது. அப்படியே அவன் போட்டான்டா அப்படியே பார்த்தால் உண்மையா ரோட்டை படிவாத்தான் இருக்கும்.
லைன் கட்டி மூட்டை சேர்க்கு சேரும் என்ன என்ன அடிச்சிருக்கு வேப்பு எனக்கு காசு தானே அவர் நல்லெண்ணத்துல கூப்பிட்டார் அடக்கமே இல்லாம கூட இல்ல மற்றது போய் பெற்ற சண்டையும் பிடிக்கணும் சில டியூசன் வழியே எந்த புள்ளி எடுத்தா என்ன எந்த பிள்ளை இருக்க இடம் காணாது சில டியூசன்ல இடம் பெற்றாங்க நம்ம மாட்டிகள் உண்மையா நல்ல கஷ்டப்பட்ட இடம் தாயும் கொஞ்சம் என்ன போல படிப்பு காணாது பிள்ளைகள் சொல்லும் கேட்க மாட்டுதுகள் அப்போ 4-5 புள்ளிகள் எல்லாம் சின்ன சின்ன தக்குனி முக்குனி இதுகளை படிப்பிக்க வேணும்ண்டு மிதுசா என்ன செய்தாள்டா பின்னுக்கு ஒரு கொட்டில் கிடந்தது அந்த கொட்டில துப்புரவாக்கி போட்டு அந்த 4-5 புள்ளிகளை மட்டும்தான் ஒழிச்சு வச்சு நீங்கள் டக்குன்னு ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது பிள்ளைகளை ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாதுன்னு மிதுசாக்கு நேரம் இல்லை தைக்கணும் அந்த பிள்ளைகளை முன்னேற்றுவோம்னு சொல்லி போட்டு வீட்டு பாடம் அதான் அந்த பள்ளிக்கூட புத்தகம் வாசிக்க ஒன்றும் தெரிஞ்சாயில்ல பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி பார்க்கப்பட அந்த சொல்லி கவலைப்பட களவா கூப்பிட்டு ஒருத்தருக்கும் தெரியாமலுக்கு ஒரு 1.5 மணித்தியால் 2 மணித்தியால் தான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் எல்லாத்தையும் கும்மனா வச்சு ஆண்டு 1 ஆண்டு 2 ஆண்டு 3 அப்படியே தக்கனி முக்கணி பிள்ளைகள் அப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் இப்போ 1வது கட்டமாக என்ன செய்கிறோம்டா வாசிக்க பழக்கடி எழுத பழக்கம் ஒன்றுக்கும் ஒன்றும் தெரியாது சிலர் இப்படியே கைவிடப்படுற கஷ்ட சூழ்நிலை பிள்ளைன்னு சொல்லுங்க இதுகளை நீ என்ன செய்யன்னு சொன்னால் முதல் இதுகளுக்கு வாசிக்க பழக்கம் கையை பிடிச்சி எழுத பழக்கம் ஏன்னா தாரகாவலி நேரம் 2 பேர் நின்று செய்கிறான் சரிதா எங்கேயோ ஒரு ஆண்ட காலில் கசிஞ்சு போச்சு அப்படியாச்சு அது பேருந்து சொல்லி எங்கால கறி எங்க கிடக்கு நீ வா நான்மா பண்ணி அந்த 4 புள்ளியிடம் விடும் இஞ்சியை ஒடுக்கையில் அது இடமும் காணாது எங்களுக்கு நேரம் இல்லைன்னு அந்த 4 புள்ளியிடம் அரைவாசியில விட்டாச்சு நாங்கள் விட்டுட்டோம் ஒரு பெரிய இடத்துல இடம் கிடக்குற சார் என்ன செய்வார் என்னால ஏன் இந்த பழி எனக்கு பாருங்க அந்த வாத்தி வந்து நிறைய பேருக்கு படிப்பிப்பேன் அதே பிள்ளைகளுக்கும் படிப்பிக்கிற சூழ்நிலையும் அப்ப வரும் அப்ப அவர் மற்றது அவர் வாய்க்க அவரை தொழில் நாங்கள் இப்ப அவருக்கு அந்த இப்ப நாங்கள் இப்ப என்னன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை கழிச்சு விடுறோம் உங்களால உங்களுக்கு ஏன் நீங்கள் சொன்னீங்க நீங்களே மற்றவருக்கு சொன்ன நீங்கள் கிட்ட தான் நாங்கள் பிரச்சனை பண்ணுறாங்க ஏன்னு சொன்னா நீங்கள் உங்களுக்கு இப்படி பிரச்சனை வருமா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் எங்களுக்கு வேணும் ஆனா நாங்கள் பார்க்க அந்த பிள்ளைகள் மட்டும் கூடாது அதனால அந்த பிள்ளைகளை ரகசியமா எடுத்து முன்னுக்கு வைக்கா பின்னே கொண்டு போறது அதுகள் மூலம் சொல்லித்தான் இந்த இது ஏன் குழந்தைகள் ஆசைப்படுங்க எங்களுக்கு தெரியும் இல்ல பெரியாக்கள் விவேகமா இருப்போம் நல்லா போகணும் அப்படி இது பதைச்சா ஒரு நாள் காணும் நிறைய நாள் போனோம்னா இந்த சாப்பாட்டை குழம்பு நாங்கள் காய்ச்சி போட்டோம் எல்லாம் சோறு எல்லாம் சமைச்சு போட்டோம் இது காரம் சொதி வச்சுட்டோம் எரிஞ்சு போட்டுடும் சரி வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் எங்களோட வீடியோக்களையும் பாருங்க எரிய கட்டங்களில் தாரகாவோட சேர்ந்து செய்வோம்